அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே. தமிழே உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாய் எனும் நான் இருப்பேனா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை, பார்போற்றுகின்ற உன்னதத்தை இந்த மண்ணுலகத்திலே விதைத்து கொண்டிருக்கின்ற JCTV இணைந்து வழங்குகின்ற பட்டிமன்ற திருவிழாவில் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பின் கீழாக அறிஞர் பெருமக்கள் வாதில் இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியமா அனாவசியமா? அவசியமே என்கிற அணியிலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக ரயில்வே துறையிலே பணியாற்றி இருக்கக்கூடிய கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அனாவசியமே என்கிற தலைப்பிலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம் கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பில் 2 வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சீனியர் வழக்கறிஞர், ஒரு ஜூனியர் வழக்கறிஞர். இந்த 2 வழக்கறிஞர், ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? அவசியம்னு சொல்றாரு. இன்னொரு வழக்கறிஞர் அனாவசியம்ங்கிறார். வழக்கறிஞருக்கும் சண்டை. அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த தலைமுறை, ஒரு தலைமுறை என்பது என்ன? 7 தலைமுறை நம்ம சொல்றோம். நம்ம தாத்தா, பாட்டன், பூட்டன், பூட்டி, இப்படி ஒரு பெரிய வரலாற்று பின்னணி நமக்கு உண்டு. மனிதர்களுக்குள்ளதான் இத்தனை தலைமுறை அப்படின்னு சொல்றோம். 37 தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 21 தலைமுறை. அப்ப தலைமுறையாக பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது ஒரு வழக்கம் உண்டு. இப்ப பயலுக சொல்றாங்க, எங்க அப்பன் சொத்து சேர்க்கல, சுகரைத்தான் கொடுத்துட்டு போயிட்டான்றாங்க. சொத்து கொடுக்கல, சுகரை கொடுத்துட்டார். தந்தை வழி வந்த சர்க்கரை நோயாளிகள் சொல்லுகிற வார்த்தை. சொத்துனா என்ன? அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு இருக்கு. மனுஷன் எதை எடுத்துட்டு போறான்? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்னும் பேரிட்டுன்னா ரொம்ப அழகா திருமூலர் சொல்றார். எது நம்ம கூட வரும்? வாழ்க்கை நிலையாமைய முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் மனுஷன் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகமே ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் தான். எல்லாம் எதுக்கு ஓடுறான்? பொருளுக்காக ஓடுகிறார்கள், புகழுக்காக ஓடுகிறார்கள், அருளுக்காக ஓடுபவர்கள் இல்லை. பொருள் சேர்க்கணும். அங்கங்க விற்கிற பொருளை வாங்கி வீட்டில் வைக்கணும். தேவையில்லையோ வாங்கி வை. பொருள் சார்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறது அவசியமா தான் தெரியுது. ஆனா அனாவசியமாகவும் தெரியுது. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சொத்து கொடுக்கணும்? இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் சேமிப்புங்கிறதே இல்லை. வங்கிகளில் போய் நம்ம அதிகாரிகிட்ட பேசும்போது சொல்றாங்க, என்னமோ வயசான நீங்க தான் சார் ஏதாவது டெபாசிட் போடணும்னு வர்றீங்க, ஏதோ டெபாசிட் போடலாம், சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு தான் பென்ஷன் இல்லை, பென்ஷன் இல்லாதனால என்னத்தையோ போட்டிங்கன்னா கிடைக்கும்னு வர்றோம். இப்போ இருக்கிற தலைமுறை நோ வங்கி டெபாசிட். ஏடிஎம்ல போட வேண்டியது, இருக்கிற ரூபாயை தூக்க வேண்டியது, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது. எதுக்கு போட்டுக்கிட்டு அதை வாங்குறேன், வீட்டை வாங்குறேன், அதை வாங்குறேன், எதுக்கியா கஷ்டப்படணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற 80 விழுக்காடு வீடு அவன் பேர்ல இல்லை, பூரா வங்கி பேர்ல தான் இருக்கு. அது இஎம்ஐ வீடுன்னு சொல்லணும். இந்த வீடு இஎம்ஐ, அண்டர் ஹைபாத்திகேஷன் டு திஸ் பேங்க் போட்டணும். அது மாதிரி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஏன் சொத்து சேர்க்கணும்? அதை சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு ஏன் கொடுக்கணும்? கண்டிப்பா கொடுக்கணுமியா அப்படின்னு சொல்வதற்காக இதோ வருகிறார். அவசியம் அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும், சொத்து சேர்க்கணும் அவங்களுக்குன்னு சொல்வதற்காக இதோ வருகிறார் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். எல்லா உயிரும் இன்புற்றிடுக, எல்லா உணர்வும் ஒன்றே இணைந்திடுக, எல்லோருக்கும் நோய் நொடி தீர்ந்திடுக. இனிய நன்னாளில் பேரவை
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் தலைதாங்கிய வணக்கங்கள். ஐயா, அருளில்லாளுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை. சுருக்கமாக சொல்லிட்டாரு வள்ளுவர். நீ எந்த பொருளும் வச்சிருக்கலைன்னா இந்த உலகத்துல வாழ லாயக்கே இல்லை. ஆமா, இந்த ஒரு திருக்குறள்லே ஒட்டுமொத்த தலைப்பையும் நீங்க எந்த பக்கம் சாயணும்னு சுருக்க சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லைங்கய்யா, நீங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்ல 70 அதிகாரம் பொருட்பாலுக்கு தான் கொடுத்துருக்காரா திருவள்ளுவரே, அதிகபட்சமா. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா பொருள் இல்லைன்னா எதுவும் இந்த உலகத்துல இல்லை. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்க ஒரு சின்னதா ஒரு இடத்த போய் வாங்கி பத்திரம் பதிஞ்சிட்டு வெளியே வந்து பாருங்க, அந்த சுகம் இருக்கு பாருங்க, வேற எங்கேயும் கிடைக்காது. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பத்திரத்தோட வீட்டுக்கு வந்து பாருங்கய்யா, உங்க வீட்டாளுக உங்களை பார்க்குற விதம், உங்க பிள்ளைய பார்க்குற விதம், நீங்க காலத்துக்கும் அந்த சுகத்தை அனுபவிக்கவே முடியாது. நீங்க எப்படி வேணாலும் பாருங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாம், நாங்க ஒன்றும் வாங்க மாட்டோம், எதுவும் யாருக்கும் சேர்க்க மாட்டோம், இன்னைக்கு காலைல சம்பாதிப்போம், சாயந்தரம் அழிச்சிருவோம். இப்படி இருந்த தாய் தகப்பனை யாராவது மதிப்பானா? அக்கம்பக்கத்துக்கு கேட்பானா? மரியாதைக்குரிய எதிரணியில் இருக்கிற போத்திராஜா ஐயாவை அவங்க குடும்பத்தாளுக்கு மதிப்பாங்களா? நம்ம வழக்கறிஞரை மதிப்பாங்களா? எதுவுமே சம்பாதிக்க மாட்டேன், யாருக்கும் சொத்து சேர்க்க மாட்டேன். ஐயா, கடந்த 1000 ஆண்டுகள்ல பிபிசி எடுத்த ஆய்வுல ஆக சிறந்த அறிஞர் அப்படின்னு யாரை சொன்னாங்கன்னா காரல் மார்க்ஸை சொன்னாங்க. ஏன்னா அவர் தான் பொருளாதாரம் சம்பந்தமா ஆய்வு செஞ்சு மூலதனத்தை வெளியிட்டார். அவங்க பொருள் தேடுறது தான் மிகச்சிறந்த அறிவுன்னு இறுதி செய்யப்படுது. நீங்க அதை விட்டுட்டு நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம்னு தெரியல. அவங்க வந்து பதில் சொல்லட்டும். நீங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா, சிவபெருமான் குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஆமா, ஒரு மாம்பழம் கிடைக்கலன்னு இமயமலையை விட்டு வந்த முருகன் ஊர்ல இருக்க அம்புட்டு மலையை பிடிச்சு விட்டாரு. ஒரே ஒரு மலை திருப்பதிக்கு விட்டு கொடுத்துட்டாரு தாய் மாமனுக்கு. மீதி மலை ஊரா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு அவ்வளவையும் பிடிச்சு வச்சு விட்டாரு. சொத்து அப்ப கடவுளுக்கே தேவைப்படுதா இல்லையா? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா, HRNCன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, இந்து சமய அறநிலைத்துறை. அதோட வேலை என்னன்னா கோயில்களுக்கு சொத்துக்களை பராமரிக்கிறது. ஆண்டவனுக்கே இங்க சொத்து தேவைப்படுது, தனி மனுஷனுக்கு தேவையில்லைன்னு எப்படி பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஐயா சொல்லுவாரு சிவனே போற்றின்னு, சிவனுக்கே இங்க இடம் தேவைப்படுதே. ஆமா, ஒண்ணுமே இல்ல, பிள்ளையாரு வெறும் மாம்பழத்தை மட்டும் வாங்கினாலும் அங்கன ஆலமரத்துல ஒண்ணும் இல்லாம ஆண்டியா உட்கார்ந்துருக்கிறாரு. தம்பி கெட்டிக்காரன் அம்புட்டு இடத்தையும் பிடிச்சு விட்டான். பூரா செல்வாக்கு முருகனுக்கு. ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஒருத்தர் இறந்து போனா அவருக்கு சொத்து இருந்தா தான் இறப்பு சான்றிதழும் வாங்குவேன். இல்லைன்னா இறப்பு சான்றிதழ் வாங்க முடியும், வாரி சான்றிதழ் தேவையில்லை, எந்த சொத்துமே இல்லை. அப்புறம் அவன் சர்டிபிகேட் ஒரு எழுதி தேவையில்லை, பேசாம போயிடலாம்ல. அதுதானே உண்மை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல, வரட்டும். இருந்தாலும் நான் அவங்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்லிக்கிறேன். தயவு செய்து நீங்க பேச்சுக்காக பேசினா கூட தயவு செய்து சொத்துக்களை வாங்கி வைங்க. எதிர்கால தலைமுறைக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த சொத்து தேவைப்படுது. அதனால தலைப்புக்குரிய சொத்து வாங்குறது தான் சரியானதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கணும்னு தலைவர் வேண்டி விரும்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியவர்களே, வழக்கறிஞர் சுரேஷ்குமார் ரொம்ப அழகா சொல்லிட்டார். நானும் அடிக்கடி இதை பார்க்கறது உண்டு. சொத்து இருந்தால் தான் வாரிசு சான்றிதழே வாங்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் என்னத்தை செஞ்சார், அப்பா கிட்ட 4 காசு இருந்தால் தான் அப்பான், இல்லாட்டி வெறும் டப்பான்ருவேன். அப்பா சொத்து சேர்த்து கொடுக்கணும், அதானே அப்பாவுக்கு அழகு. என்னத்தை அப்பா கொடுத்தாரு? அப்பா சொல்வார், நானே உனக்கு சொத்து தானடா, போயா போ, உன்னை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். சொத்துக்களை வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு ஓடுறோம்? அடுத்த தலைமுறைக்கு சொத்து கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுவாங்கல்ல எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்கல்ல, பிள்ளைங்க அம்மா மூலமாக எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு, அப்பா மூலமாக எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு. நீங்கள் கையில் 4 காசு தாத்தான்னு பேரை வரும்போது ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் தாத்தா.
அதுக்கு காசு வேணும் இல்லையா சிவா? பேரங்கெல்லாம் வந்தாங்கன்னா தாத்தா அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறேன். தாத்தம் அப்படின்னு இறுக்கி பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இவர் வீட்டுக்கு எதுக்கு போகணும், நம்ம வீட்டிலே கஞ்சியை குடிச்சிட்டு போயிடுவோமே அப்படிங்கிறத யதார்த்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் போத்திராஜன் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறார். திடீர்னு மலை பக்கம் பாதி சொத்து அவர் சொத்து தான். சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களின் அதிபதி இதோ வருகிறார், எங்களது பெருமைக்குரிய செல்லம்பட்டி தந்த சொக்க தங்கம். வாங்க போத்தி. ஓம் நமச்சிவாய. தலைவர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியமே அனாவசியமே? சத்தியமா சொல்றியா? அனாவசியம் தாயா. எதுக்குமே சொத்தே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தென்னைய பெற்றா இளநீரு, பிள்ளைய பெற்றா கண்ணீரு. தென்னைய பெற்றா இளநீரு, பிள்ளைய பெற்றா கண்ணீரு. பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளையின் மனசே கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, பெட்டியிலே பணமில்லை பெத்த புள்ளே சொந்தமில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. அப்ப சொத்து வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா, தேவையில்லை. சொத்து இருந்தாலும் பிள்ளை வருவான்னு நினைச்சீங்களா? அது தப்பு ஐயா. சொத்து இருந்தால் கண்டிப்பாக அவன் கெட்டவனாகவே வளர்கிறான். இன்றைய சூழ்நிலையில் அன்றைய தலைமுறைகளில் வாழையடி வாழையாக தன்னுடைய மகன்களுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் 7 தலைமுறைக்கு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி வரைக்கும் இந்த சொத்தை இன்று வரை இருக்கிறது. என்று அப்பா செய்து வைத்த சொத்தை அவன் காப்பதாக இல்லை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பில் இல்லை, அப்பாவின் வளர்ப்பில் சேர்த்துதான் இருக்கு. பாவம் பிள்ளை அவன் பாட்டில் பேரம்பதி சொன்னா பொழைச்சிக்கிட்டோம், ஒரு பங்களா கட்டு, ஒரு காரை வாங்கு, ஒரு தோப்பை வாங்கு, ஒரு துறப்பை வாங்கு அப்படின்னு சுகமா அவன் வளர்த்தா அவன் கெட்ட வழியில் வளர்கிறான். வாழ்வையவன் இந்த தலைமுறையிலேயே நம்ம தலைமுறையை வெட்டி விடுகிறான், முடித்து விடுகிறான். அதுக்கு என்ன செய்யணும்? சொத்தே தேவையில்லை. சொத்துனா என்ன? அவனுக்கு நல்லா பெற்றோம், பழக்க வைக்கிறோம், நல்லா வளர்த்து படிக்க வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு பேரம்பத்தியை பார்த்து அவன் வேலை வெட்டி போய் தன் சுய சம்பாத்தியமாக அவனை நல்ல முறை சம்பாத்திய வைத்து மேல் வளர்த்து விட்டால் அசையும் சொத்தும் தேவையில்லை, அசையா சொத்தும் தேவையில்லை. உனக்கு சொத்து இருந்தால் பெற்றவிடும் தேவையில்லை, பெற்றவிடும் தேவையில்லை. பிறப்பு வளர்ப்பு சர்டிபிகேட் எந்த தேவையே இல்லை. ஆமா, அவனுக்கு தேவை படிப்பு. படிப்பு தேவை, மனிதனுக்கு உழைப்பு தேவை. இந்த சொத்தை அவனுக்கு கொடுத்து விட்டா வாழ்க்கையில உயர்ந்து விடுவன். ஐயா இதை சொல்லியிருக்கிறா என்னுடைய வள்ளுவன் ஐயன் திருவள்ளுவர். என்ன சொல்லியிருக்கிறாரு? குறள் ஈகையில அற்றான் அலிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொல் வைப்புலி. செல்வம் பெற்ற ஒருவன் அதனை சேமித்துவது என்பது ஏழையின் பசியை போக்குதலையாகும். அப்ப இது அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பசி அது ஈகை சொல்லிட்டாலே அது புண்ணியம். புண்ணியம் என்பது மிகப்பெரிய சொத்தையா. ஆனால் நான் புண்ணியத்தை சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த சொத்தையும் அளிப்பதற்கு இன்றைய தலைமுறை ரெடியாக இருக்கின்றது. எனக்கு தேவை வசதியான வாழ்க்கை. இன்றைய நாகரிக வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி என்பது மக்களை வாழையடி வாழையாக நம்முடைய வாரிசுகளை, நம்மளுடைய அடுத்து வர ஜெனரேஷன்களை, அடுத்து வரக்கூடிய நமது தலைமுறையை வளர்ப்பதற்கு அல்ல. ஆகவே என்னதான் நீ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்தாலும் இன்றைய தலைமுறை சொத்தை காப்பாற்றி தலைமுறைக்கு அடுத்தடுத்தது எடுத்து செல்வான் என்ற ஒரு நடைமுறை சத்தியமாக இல்லை என்பதை ஆணைத்தரமாக சொல்கின்றோம். ஆகவே இந்த தலைமுறைக்கு சொத்து என்பது அனாவசியமே. ஒருவன் இறந்து போகின்றான், இறக்கும் போது எதை வச்சு போகின்றான், என்னத்தை தான் வச்சிருந்தாலும் அதை கொண்டு போறதில்லை, அதை எடுத்து போறதில்லை. சோ புண்ணியமும் பாவம் மட்டுமே அவன் சேர்த்து வைத்த சொத்து. அந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் எப்படி தன் வளர்த்த பிள்ளைகள் அதை காப்பாது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய ரகசியமே. ஆக நம்ம சேர்த்து வைத்த புண்ணியத்தை அடுத்தவர் தலைமுறை அதை காப்பாற்ற என்று நினைப்பது அது அனாவசியமே.
நம்மளோடு அந்த புண்ணியம் போய் விடுகிறது, தன்னுடைய மறந்து விடுகிறது. நம்ம சொல்றோம் இந்த ஊன் அது இதுன்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனால் தான் செத்தவனையே தன்னுடைய அது மறைஞ்சு விடுகிறது. அடுத்தவர பாவம் பண்ணி சொல்லுவாங்க, நீ என்ன பாவம் பண்ணியோ, உங்க தாத்தன் பாட்டு என்ன பாவம் செய்யாங்களோ, என்ன புண்ணியம் செய்தார்களோ, நீ நல்லா இருக்க, என்ன பாவம் செய்தார்களோ, நீ நாசமா போயிட்டா தீர்த்தும் போது தூத்தும் போது அது நம்முடைய அது முடிந்து விடுகிறது. ஆகவே இந்த சொத்து பத்து என்பது புண்ணியத்தின் பாவத்தின் என்னோடு நிறுத்திவிட்டு அடுத்தவர சொத்து தலைமுறைகளுக்கு அசையும் சொத்தையும் அனாவசியமாக அசையா சொத்தையும் அவருக்கு விட்டுவிடாமல் நல்ல படிப்பையும் நல்ல அறிவையும் கொடுத்து விட்டு சென்றால் அவன் பிழைத்துக் கொள்வார். நம்முடைய சொத்து தலைமுறைக்கு தேவையில்லை என்று சொல்லி அனாவசியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக கவிஞர் போத்திராஜன் அவர்கள் ஒரு திருக்குறளை இங்கே வந்து அழகாக நிறுத்தி வைத்தார். அவர் திருக்குறள் சொன்னார்னா அந்த திருக்குறள் தான் எனக்கு லீடு. அதனால தான் அவரை வந்து எப்பயுமே திருக்குறளை திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றது உண்டு. அற்றார் அழிப்பசி தீர்த்தல்னா, எவ்வளவுதான் பொருள் வச்சிருந்தாலும் அது அடுத்தவங்களுடைய பசியை தீர்க்கலைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால அப்பா அம்மாட்ட தயவு செய்து இளைஞர்கள் சொத்தை எதிர்பார்க்காதீங்க, நல்லா படிக்க வைக்கணும். எங்கள் அப்பா ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டார், அப்பானால கடனை கொடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன், போய் அவருக்கு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 5000 ரூபாய்க்கு ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை உங்களை வந்திருக்கு கைது பண்ணுறதுக்குன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இறங்கி வந்தேன். இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி அப்பா கடனுக்கு நீங்கள் தானே ஏற்றுக்கிட்டீங்க, கடனை கட்டுங்கன்னாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான். உடனே எங்கள் அண்ணன் சாமிதுரைக்கு ஃபோன் அடித்தேன், வழக்கறிஞருக்கு. சாமிதுரை அண்ணன் சொன்னார், ஓ அப்படியா நிலவரம், கொஞ்சம் ஒன்றும் பொறுத்துக்குங்க, நீங்கள் போங்க, அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லி அந்த பணத்தை சாமிதுரை அண்ணன் போய் கட்டிட்டார். கட்டினதுனால தப்பிச்சேன். அப்போ அந்த வீட்டில் புறவ நோட்டு வாங்குறதுக்காக போயிருக்கேன். அவர் செட்டியார். அவர்கிட்ட போனப்போ கேட்டேன், அப்பா முடியலைன்னு தானே நான் எழுதி கொடுத்தேன், என்ன ஏன்ப்பா கைது பண்ண வந்தீங்க? எங்கள் அப்பா ரொம்ப சிரமத்தில் இருக்காருன்னு. இருந்தாலும் உன்னை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கியிருக்கிறார்ல, அதுதான் மிகப்பெரிய சொத்து, அதனால தான் அவன்கிட்ட பணம் கேட்குறான், கொண்டாந்து கொடு அப்படின்னு சொன்ன பொழுது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்பா நமக்கு சொத்து கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அப்பா நல்ல கல்வியை கொடுத்துருக்கிறார், அந்த சொத்து தான் நிலையான சொத்து அப்படிங்கிறத அன்னைக்கு நான் உள்வாங்கினேன். அதைத்தான் போத்தி சொல்கிறார், கல்வியை கொடுங்கப்பா, எதுக்கு அசையும் சொத்து அசையா சொத்து அப்படிங்கிறாரு. ரயில்வே விடுமா, அது தொடர் வண்டி. வாங்க, ரயில்வே துறையை சார்ந்த துரப்பாண்டியன் வாங்க. அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியம். நடுவர் உள்ளிட்ட சபையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பட்டிமன்றம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து அவசியமா அவசியம் இல்லையா? எனக்கு முன்னால் பேசிய என் அணி தலைவர் அழகாக சொல்லிவிட்டார். முருகனுக்கும் சொத்து வேணும், பரமசிவனுக்கும் சொத்து வேணும், பிள்ளையாருக்கும் சொத்து வேணும், சாமிகளே எப்படி சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கிறத சொன்னார். சொத்து என்பது குடும்ப வாழ்க்கையில் தேவையான ஒன்று. அதை சம்பாதித்து கொடுக்க வேண்டியது குடும்ப தலைவனுடைய கடமை. அந்த கடமையில் இருந்து தவறினோம் என்றால் நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக ஒரு குடும்ப தலைவன் என்பவன் சொத்து சேர்த்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதுதான் அவனுக்கும் கௌரவம், அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் என்பது இதில் புலனாகிறது. அனாவசியமே என்று பேசிய எதிரணியினர் ஒரு விரக்தி மனப்பான்மையில் பாட்டு கூட பாடினார். உண்மைதான், பணம் இல்லை என்றால் நிச்சயமாக உறவுகள் கூட நம்மிடம் அண்டாது என்ற உண்மையை அவர் உணர்ந்துதான் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த சொத்து சேர்த்து வைக்கும் ஒரு முறை, ஒரு கடமை, இந்த கடமையை செய்ய தவறினால் அது நிச்சயமாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஆகாது என்பதை இங்கு ஆணித்தரமாக நான் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு சொத்து ஏன் சேர்த்து வைக்கிறோம்னா, நம்ம பிள்ளைய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு, அதாவது கல்வி படிக்கணும்னா அவனுக்கு பணம் வேணும்,
நிச்சயமா அந்த பணத்தை சேர்த்து வச்சாதான் அவன் நல்ல படிப்பு. ஒரு ஐயா அவர்கள் சொன்னார்கள், தன் மகளை டாக்டராக ஆக்கினேன் என்று. அதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆக அந்த சொத்தை சேர்த்து வைத்து தன் ஒரு மகளை ஒரு மருத்துவராக உருவாக்கினார் என்றால் அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். அங்கே ஒரு சொத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த மகளுக்கு மருத்துவர் என்ற பட்டத்தை கொடுப்பதற்காக அவர் அந்த சொத்தை சேர்த்து இருக்கிறார். அது போக குடும்ப மரபு, அதாவது நான் இந்த பரம்பரையிலிருந்து வந்தேன், தேவர் பரம்பரை, அம்பல பரம்பரை, ஜமீன்தார் பரம்பரை என்று சொல்லும் பொழுது அந்த சொத்துக்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பரம்பரையே ஒரு சொத்தாக இருக்கிறது. ஒருவேளை ஐயா அவர்கள், நடுவர் அவர்கள் சொன்னது போல் கடனும் ஒரு சொத்து தான். அதே நேரத்தில் பரம்பரையாக தனக்கு ஒரு பேர் கிடைக்கும் பொழுது அந்த சொத்தை யாராவது விட்டு தருகிறார்களா? நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஒரு தலையில் கட்டும் ஒரு உருமா, அந்த உருமாவை கட்டுறதுக்காக 10 பேர் இங்கிட்டு வெட்டுவானுங்க, அங்கிட்டு 10 பேரை வெட்டுவாங்க. அது என்னன்னு கேட்டா அது என் சொத்து, என் பரம்பரை கௌரவம். இந்த உருமா என்ற ஒரு துண்டை எதிரணி தலைவர் சொன்னது போல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இந்த வெறும் துண்டை கட்டும் ஒரு செயலுக்காக அவன் அந்த பரம்பரையை விட்டுத்தர மாட்டேங்கிறான். அதுவும் ஒரு சொத்து. மொத்தத்தில் இந்த சொத்துக்களை எல்லாம் நான் சேர்த்து வைக்கிறது நம்முடைய பிள்ளைகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் சிறந்தது ஒரு மேலிடத்திற்கு போக வேண்டும். நாம் இறக்கும் பொழுது அல்லது நாம் உடல்நிலை சரியில்லாத பொழுது நமது பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், நான் சேர்த்து வைத்த சொத்தினால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமே நமக்கு நீண்ட நாள் உயிர் வாழ ஒரு நிம்மதியை கொடுக்கும். அப்படி நிம்மதியை கொடுக்கும் பொழுது ஒரு நல்லதொரு இறப்பும் நமக்கு கிடைக்கும், நிம்மதியான இறப்பு கிடைக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த சொத்துக்காக எவ்வளவு பேர் எப்படி அடித்துக் கொள்கிறார்கள் என்பதையும் தெரிந்து பிள்ளைகளுக்கு சொத்தை விட எதிரணி தலைவர் சொன்னது போல் கல்வி என்ற சொத்தை கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். கல்வி என்ற சொத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்தவனாக வாழ வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சொத்துக்கள், அந்த கல்வி என்ற சொத்து அவனுடைய வாழ்க்கைக்கு ஒளி வீச வைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது அவசியம் அவசியம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியமே என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன விதமான சொத்தாக இருக்கலாம்? உதாரணத்திற்கு அவர் சொல்லுகிற பொழுது அந்த ஊரிலே கிடைக்கக்கூடிய பரிவட்டம், அந்த உருமா பரிவட்டம், அந்த உருமாங்கிறது வீடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வு, பொது நிகழ்வுகளிலே நடக்கக்கூடிய அதற்கு பெயர் பரிவட்டம். கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரை 1ஆம் கரை 2ஆம் கரை 3ஆம் கரை அது கூட பாரம்பரியமாக வருகின்ற ஒரு சொத்து தான். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தொடங்குறாங்க அப்படின்னா முதல்ல எந்த காலை போகணும், யாருடைய காலை போகணும், ஆலயத்தினுடைய காலை எப்படி போகணும், இதெல்லாம் ஒரு பரம்பரை சொத்து. இதை வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அதை விட்டு கொடுக்க முடியாது. அதனாலதான் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு வெறும் பணங்காசு மாத்திரம் சேர்க்கிறது மாத்திரம் அல்ல, இன்ன பரம்பரை இப்படி வரணும். கெட்டாலும் மேன்மக்கள், மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு வரையறை உண்டு, அந்த பண்பின் அடிப்படை உண்டு. முதல்ல இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருமண வீட்டில் எழுதும் போது முதல்ல தாய்மாமனை பற்றி தான் எழுதணும். தாய்மாமன் 101 கொடுத்தாலும் 1,01,000 கொடுத்தாலும் தாய்மாமனுக்கு தான் முதல்ல மரியாதை. இது ஒரு வகையான சொத்து. ரொம்ப அழகா தலைப்பு அணுகி இருக்கக்கூடிய துரைப்பாண்டிக்கு நன்றி பாராட்டி, அடுத்து வழக்கறிஞர் அவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாரு. வாங்க, வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் அனாவசியமே என்று சொல்ல வருகிறார். ஐயா, எது அணியில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவசியம் 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 அப்படின்னு. நான் சொல்கிறேன் அனாவசியம் அனாவசியம் அனாவசியன்றேன். கோர்ட்டுன்னு நினைச்சிட்டீங்க. ஐயா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுங்கய்யா. அடுத்த நிமிஷம் உறுதி அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? முடியாது. அப்புறம் எப்படி அவங்க சொல்றாங்க? இப்ப நிமிஷம் எல்லாம் போச்சு, அடுத்த வினாடி.
நம்ம குழந்தைங்க வந்து கெட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்து வைக்கவே வேண்டாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க நல்லவங்களா இருந்தாலும் சொத்து நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அவசியம் தேவை முடிஞ்சவனே விலகி போகும் நண்பர்கள். சொத்து இருந்தாதான் உறவு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சொந்தங்கள். பணம் இருந்தாதான் பாச காட்டும் பந்தங்கள். இவர்களோடு இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல் ஐயா. ரொம்ப விரக்தி ஆயிட்டாருப்பா. இந்த கலிகாலத்தை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாங்க. ஆனா அத அனுபவிக்கிற வரைக்கும் ஏமாத்தி ஆயுஷை நீடிக்க முடியாதுங்க. எவன் போடுற கணக்கு தப்பிக்க முடியுமா? ஆமா. இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு வரிகளில் ஒரு பாடல்களை சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கையில் வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்ல என்னும் புரியல, ஏழைக்கு காலம் சரியில்லை, மாசம் 30 நாள் உழைச்சு வறுமை பிடிச்சு உருவம் இழைச்சு காசை வாங்கி கணங்காரன் எல்லாம் கணக்கு ரோட்டோட நிக்கிறான், வந்து எனக்கு உனக்கு நிப்பிக்கிறான், சொட்டு சொட்டா வேர்வை விட்ட பட்டினியால் பாடுபட்ட கட்டு கட்டா பெட்டியில அது குட்டியும் போடுது வட்டியில, குட்டியும் போடுது வட்டியில. இப்படி சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம சொத்து அவசியம் 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 சொல்ல முடியுமாயா? அப்ப அதனாலதான் நாங்க வந்து அனாவசியம் 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 சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, சொத்துன்றது வந்து பணம் இல்லை பொருளும் இல்லை. அதை எதிரணிகள் வந்து மனசுல வச்சுக்கிட்டோம். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அருமைக்குரிய பெரியோர்களே, ஜேசி டிவி வழங்குகின்ற இந்த உன்னதமான பட்டிமன்ற திருவிழாவிலே அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியமா அனாவசியமா? நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பலருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த பட்டிமன்ற நிகழ்வு அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற வருகின்ற தலைமுறைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும். விக்னேஷ் ரொம்ப அழகா சொன்னார், கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கவிஞர் மேத்தா அவர்கள் சொல்லுவார், நான் எண்ணி வாங்குகிற நோட்டுகளில் எவரவர் முகமோ தெரிகிறது, என் முகத்தை தவிர என்று சொல்லுவார். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு நோட்டை பெறட்டுனா எல்லாரும் வருவாங்க. இது மாச சம்பளக்காரனுக்கு. எப்பயாவது சம்பளம் கிடைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க சில பேர், அவங்களுக்கு யார் யாரோ தெரிவாங்க. இதான் இன்னைக்கு உலகம், யதார்த்த உண்மை. இதுல எங்கிட்டு சேர்த்து வைக்கிறது? சரி, சொத்து சேர்த்து வச்சா என்ன? அழகா சுரேஷ்குமார் சொன்னார், முருகனுக்கு சொத்து, ஊர்ல இருக்க அம்புட்டு மலையும் முருகை மலை தான். சிவபெருமான் கைலாய மலையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார், அது கைலாய மலை. விநாயக பெருமானை பார்க்கணும், அவர் ஒரு பக்கம் நிற்கிறார். இப்படி எல்லாமே கடவுளாக இருந்தால் அதான் காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமேன்னா. காசே தான் கடவுள், கடவுளுக்கே தெரியும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு கூட்டம் கேன்னு போகுது, பணக்கார சாமி. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதே கற்பக விநாயகர் அமைதியா உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கே சொத்து இருந்தா தானே போறாங்க. அப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை. திருப்பதி வெங்கடாச்சலபதி பிரசன்ன வெங்கடாச்சலபதியா மதுரையில் நிற்கிறாரு. இங்க பார்த்தா அவரை பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. இங்க யார் போறா? அவர் பாவம் அம்போன்னு நிற்கிறார். சனிக்கிழமை மாத்திரம்தான் அவரை பார்க்க போறாங்க. ஆனா திருப்பதிக்கு அப்படி இல்லையே, 72 மணி நேரம் காத்திருந்தாலும் வெங்கடாச்சலபதியை பார்க்கணும். அதான்ப்பா இங்க இருக்கிறாரு. சபரிமலைக்கு போறோமே, மதுரையில் ஆனந்த ஐயப்பன் இருக்கிறாரியா, அட போங்க சார், நீங்க வேற, அங்க போனா தானே முடியும். இப்படி கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி இருக்கு. அப்ப சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அது கண்டிப்பா வரணும். அடிக்கடி நான் சொல்றது உண்டு, செய்தித்தாளை வாங்கணும்னு நான் முதல்ல பார்க்கறது எத்தனை பேர் அப்பாவுக்கு நினைவஞ்சலி போட்டிருக்கான்னு பார்ப்பேன்.
சொத்து நிறையா வச்சிருந்தா ஃபுல் பேஜ் கலரில் வருவார் முதல் வருஷம். அப்படின்னா கூட்டு குடும்பமாக உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். எல்லார் பேர் இருக்கும், பேரன் பேத்தி அத்தனை பேர் இருக்கும் ஒரு வருஷம். இப்போலாம் 5 நாள்லேயே சண்டையை போட்டு பிரிஞ்சிடுறாங்க, அது வேற. ஒரு வருஷம் அப்படி இருக்கணும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் அக்கா பிரிச்சிருவாங்க. பொம்பளை பிள்ளை கேஸை போட்டிருக்கும் அல்லது எனதையா ஒரு பிரச்சனையாக இருக்கும், பொம்பளை பிள்ளை பேரை விட்டுருவாங்க. விட்டுட்டு அடுத்த ஒரு ஆள் போடுவாங்க. அடுத்த வருஷம் படிப்படியாக போய் ஒரு 5 வருஷத்தில் அவர் தீப்பெட்டி சைஸுக்கு போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்துக்கத்தெல்லாம் பிரித்து முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு எதுக்கு சொத்து சேர்க்கணும்? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? சேர்க்கணும், சேர்த்து கொடுக்கணும், அது அவசியம். இவர் சொல்றாரு, தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர், பெற்றவன் மனமோ பித்தம்மா, பிள்ளை மனமோ கல்லம்மா, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. நினைச்சு பாருங்க. ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, மகங்க நிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, உங்க அப்பா 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நிக்கிறாரு. மூத்த மகன் சொல்றான், என்னது 10 லட்சமா? யாரை கேட்டியா கொடுத்த? சின்ன மகன் சொல்றான், இந்த கேள்வி கேட்டு வந்தேன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், போயா வெளியே. இல்லப்பா 10 லட்சத்தை வைங்க, பணத்தை எடுங்க. அப்ப அவர் மக இருக்கு பாருங்க, பதறி போய் இருக்கிற நகையெல்லாம் கலட்டி, அப்பாவுடைய காரியம் நல்லபடியா நடக்கட்டும், இந்தாங்க இருக்கிற ரூபாயை கொடுத்துருக்கிறேன், நிச்சயமா வீட்டுக்கார்ட்ட சொல்லி அந்த கடனை நான் அடைச்சிடுறேன், அப்பாவை ஆத்மார்த்தமா கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், வழிவிடுங்கன்னு சொன்னப்ப அந்த பெரியவர் வந்தவர் சொன்னாராம், இல்லம்மா உங்க அப்பா சாகும்போது என்கிட்ட 10 லட்சம் ரூபா கொடுத்து வச்சிருந்தாரு, என் பிள்ளைகள்ல யார் உண்மையா என் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியணும், அப்படி பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு 10 லட்சத்தை கொடுன்னு கொடுத்தாரு, 2 பேரும் கடனை கட்ட தயாரா இல்ல, நீ ஒருத்தி தாமா கடனை கட்ட தயாரா இருந்த, அதனால உனக்கு தாமா அந்த 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாக செய்தி. பொம்பளை பிள்ளைக்கு தான் மனசு வரும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன நினைக்கிறோம்? அந்த உலகத்துல சொத்து கொடுக்கிறோமா? இல்ல. ஆனா வழக்கறிஞர் வாதத்தை அப்படியே 2 வழக்கறிஞரும் வித்தியாசமா வழக்கை தொடுத்திருக்கிறாங்க. அவசியம் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? துரப்பாண்டி சொன்னார், அதை கல்வி செலவா கூட இருந்துட்டு போட்டோம், கல்வி சொத்தா கூட இருந்துட்டு போட்டோம், கொடுப்பா கல்வியை கொடு, அது ஒரு சொத்து தானே, எல்லாத்தையும் கொடுங்க, இருக்கிறத கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றார். இங்க அது அனாவசியங்க, கொடுக்கப்படாதுங்க. பல தலைமுறை மதுரையிலே பார்த்தீங்கன்னா அப்பா பெரிய புகழை சேர்த்து வச்சிருக்கிறாரு, அடுத்து வந்த பிள்ளை அதை கட்டி காக்க முடியல. அப்பா கிட்ட சொத்து இருந்தா பையன் கேட்கிறான், 4 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கொடுங்கிறான். எங்க அப்பாலாம் சொல்லிட்டாரு, சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு, அவ்வளோதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. கல்யாணம் ஆகி அந்த சைக்கிள் தான் வச்சிருந்தேன். 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது அப்பா சொன்னார், அதாவது அவன் உழைச்சி வாங்கணும்னாரு. என் காரை தொட்ட கையை ஒடிச்சு விடுவேன்னாரு எங்க அப்பா. என்னடா அது, பிள்ளைக்கு தானே கார் வாங்கியிருக்கார், உழைச்சி வாங்குனார், நீ உழைச்சி வாங்கினார். அதுக்கப்புறம் நான் வாங்கினேன் காரு, வாங்கிட்டு எங்க அப்பா முன்னால போய் நிப்பாட்டினேன். அப்படி இது என்னடா பெரிய காரு, இதை விட நல்ல கார் வாங்கணும், இதெல்லாம் ஒரு காராடா, டப்பா காரு. அடுத்து கோபம் வருது நமக்கு, கண்டசா கிளாசிக் வாங்கி போட்டு நிப்பாட்டுறேன். இவ்வளவு பெரிய வண்டி மதுரைக்குள்ள ஓட்ட முடியுமா? முட்டாப்பலே, வேற வண்டி, இதை விட பெரிய வண்டி. அடுத்து ஃபோர்டு ஐகான், இப்படியே பார்த்தார், இப்போ தாண்டா நீனு. அந்த வண்டியில தான் ஏறினார், அதுக்கு முன்னால் இருக்க வண்டியில ஏறல. ஃபோர்டு ஐகான்ல ஏற்றி அவரை ஒரு சுத்திட்டு வந்தேன். அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, தான் பிள்ளை உழைச்சு வாங்குறான். உழைக்காமல் வருகிற செல்வம் நிலை இல்லாதது என்பதை உணர்த்துறதுக்கு தான் அப்பா இவ்வளவு பரிச்சை வச்சிருக்கிறார் எனக்கு. அவர் வாங்கி கொடுத்துருக்கலாம், அவர் காரை ஓட்டி இருக்கலாம், என்னமும் செஞ்சிருக்கலாம். எங்க டிரைவருக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தப்ப நான் 600 ரூபாய் வேலைக்கு போனேன். இதான் எங்க வீட்டில் நடந்த கதை. 600 ரூபாய்க்கு வாத்தியார் வேலைக்கு நான் போறேன், எங்க டிரைவர் 2000 ரூபாய் வாங்குவான். தினம் பேட்டா வேற அவனுக்கு 15 ரூபா. அப்ப பார்த்துக்குங்க எங்க ஐயா எப்படி வாழ்ந்துருக்கிறாரு. அந்த காரை நம்ம தொட முடியாது. அப்ப சொத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சோ இல்லையோ,
ஆனா பிள்ளை உழைச்சு வாங்கணுங்கிற அந்த நம்பிக்கை என்கிற அந்த சொத்தை நமக்கு கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம உழைக்கிற காசு நிற்கும். அப்ப மதுரையில பார்க்கிறோம், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறை எடுத்துட்டு போகல. வியாபாரத்தை மாத்திரேன்னு சொல்லி கடுமையான நட்டத்தில் கொண்டு விட்டு அப்பா பேரை கெடுத்து குட்டிச்சவராகி போய் நிற்கிது. இந்த சூழல்ல தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்குறோம். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது அவசியமா அவசியம் இல்லையா? ஒரு விஷயத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பையனுக்கு படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்கிறான். அவனுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த நேரத்தில் அப்பா என்ன செய்யணும்? நீ எதுக்குடா வேலைக்கு போற? ஒரு 10 பேருக்கு வேலை கொடுன்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சு கொடுக்கிறாருன்னா அப்ப அப்பாவுடைய சொத்து அவசியம் தேவை. அதுக்கு மாறா நீ எங்கேயாவது போய் அடிமை வேலை பாடுறான்னு சொன்னாங்கன்னா அது தவறு. எந்த வகையில் பார்த்தாலும் அடுத்த தலைமுறை என்பது நம்முடைய வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைக்கு தானே சேர்த்து தர போறோம். நமக்கு ஏன் அவநம்பிக்கை வருது? அவநம்பிக்கை வரக்கூடாது. அது அனாவசியமா தான் தெரியும். உனக்கெல்லாம் போய் சொத்து சேர்க்கணும், நான் ஏன்டா பாடுபடுறேன் நினைக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும். நான் பெறாத வசதியை என் பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கின்ற அந்த உன்னதம். எனவே அந்த தளத்தில் நின்று பார்க்கிற பொழுது அடுத்த தலைமுறைக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்ற முறையை நீங்கள் செய்ய வேண்டும். அது அவசியம்தான், அது அனாவசியம் அல்ல. அடுத்த தலைமுறைக்கு சொத்து கொடுங்கள். சொத்து கொடுப்பதன் மூலமாக, சொத்தை தருவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். எனவே அடுத்த தலைமுறைக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பது அவசியமே 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.